அனைவருக்கும் இனிய வணக்கம். குட் மார்னிங் ஆதித்யன்ஸில் உங்களை வரவேற்பது ஆர்கே. ஆசைக்குரிய ஒரு கணவனையோ காதலனையோ பெண்கள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா பாவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி கவிதைகளை காதலிப்பவர்களும் கதைகளை காதலிப்பவர்களும் இலக்கியத்தை காதலிப்பவர்களும் ஆசையோடு கூப்பிடும் பெயர்னா பவா. எழுத்தாளராக, கதை சொல்லியாக, சினிமா நடிகராக இப்படி பல்வேறு முகங்களால் சாதித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பவா செல்லதுரை அவர்கள் நம்மோடு இருக்காங்க. ஐயா வணக்கங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, உங்ககிட்ட பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குட் மார்னிங் ஆதித்யன்ஸ்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு கதையாக, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருமே ஒரு கதாபாத்திரமாக உங்களால எப்படி மாற்ற முடியுது? இந்த நேரத்துல நினைச்சு பார்த்தா அம்மா தான் காரணம். அம்மா வந்து வீட்டுக்கு வெளியே அப்போ வந்து ஒரு சோசியல் லைஃப் நாடு முழுக்க இருந்ததா நான் நம்புறேன். இப்போ இந்த கோவிட் காலங்கள் மட்டும் இல்லை, கோவிட் காலங்களுக்கு முன்னாடியே நம்ம ஆட்கள் தனித்தனியான லைஃபுக்கு தான் போயிட்டாங்க. முன்னாடி வெளியே தெருக்கல்ல பாய் போட்டு எல்லா வீட்டு குழந்தைகளும் ஒன்னா சாப்பிடுவோம், எல்லா வீட்டு குழந்தைகளும் ஒன்னா தூங்குவோம். தூங்கும்போது தான் ஆமா, அப்படி தூங்கும்போது தான் அம்மா ஒவ்வொரு இரவும் எனக்கு புது 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 கதைகள் சொல்லுவாங்க. அந்த ஞாபகம் நமக்கு எப்படி மீந்திருக்குன்னா, கங்கை கொண்டான்னு ஒரு புகழ்பெற்ற கவிஞரும் ஒரு சினிமா டைரக்டரும் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அவர் ஒரு அற்புதமான வரி எழுதியிருப்பார். அம்மா, நீ ஒரு கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டே பறக்கும் கம்பளங்களை பற்றிய கதைகளையே சொன்னாய் அப்படின்னு கிழிந்த பாயில தான் படுத்திருப்பா. ஆனா அவ சொன்ன எல்லா கதைகளும் பறக்கும் கம்பளங்களை பற்றியான கதைகள். அந்த ஞாபகம் தான் என்னுடைய கதை சொல்றதுக்கு பெரிய தூண்டுகோலா, ஒரு ஊற்றுக்கண்ணா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. நான் கதை சொல்லணும் அப்படின்னு எந்த முயற்சியும் என்னைக்குமே எடுத்ததில்லை. நான் கதை எழுத்தாளன் தான். ஆனா ஏதோ ஒரு வகையில எழுத படிக்க தெரியாத அல்லது வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாத பரபரப்பா ஓடின்னு இருக்க இந்த மக்களுக்கு கதைகள் படிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் இல்லாத போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற ஒரு பீரியட்ல நான் கதை சொல்ல ஆரம்பிச்சேன். அது கூட பர்பஸ் கிடையாது, பர்பஸா நம்ம கதை சொல்லணும். என்னுடைய நண்பர்கள்ட்ட பொதுவா கதை சொல்லி நிற்பேன். அப்போ ஒரு நண்பர் சொன்னார், 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன், 1.5 மணி நேரத்துல நீ 12 கதைகள் சொல்லியிருக்க, நான் அடுத்த வாரம் மைக் வைக்கிறேன், அந்த மைக் முன்னாடி கதை போவா அப்படின்னு கேட்டா, நல்லா இருக்குது இது அப்படின்னு ஒரு மைக் வச்சாப்புல நான் கதை சொன்னேன். ஒரு 60 பேர் அந்த கதையை கேட்க வந்தாங்க. அப்படிதான் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் என் பையன் அப்போ காலேஜ்ல படிச்சிருந்தான். அவன் ஒரு புது கேமரா வாங்கியிருந்தான். அவன் அப்பா வச்சு தொழில் அப்படின்னு நினைச்சான். அவன் அதை ரெக்கார்ட் யூடியூப்ல எல்லாம் போட்டான். அப்படி போடும்போது அதுக்கு ஏராளமான வாசகர்கள். இதுதான் என்னுடைய கதை சொல்றதுனுடைய துவக்கமா நான் கருத்துறேன். நீங்க ஒரு கதையை எழுத்தாளரா எழுதியிருக்கீங்க, கதை சொல்லியா அந்த கதையை சொல்லியிருக்கீங்க, கதையை காட்சிப்படுத்தக்கூடிய சினிமால நடிச்சிருக்கீங்க. சோ இந்த மூணுலயுமே மக்களினுடைய அடி ஆழத்தை தொட்டதுன்னா எது சொல்றீங்க? கதை சொல்றதுதான். கதை எழுதுறாங்க பாருங்க ஒரு ரைட்டர், அவனுக்கு அவனுடைய ரீடர்ஸ் யாரு அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு ஃபிளைட்லயோ அல்லது ஒரு ட்ரெயின்லயோ போவீங்க, உங்களுக்கு பக்கத்திலேயே கூட உங்க கதைகளை ஆழ்ந்து படிச்ச ஒரு பயணி கூட டிராவல் பண்ணலாம். அந்த பயணிக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அந்த பயணிக்கு தெரியாது. அசோகமித்ரனுடைய கதை படிச்ச ஒரு ரீடருக்கு அசோகமித்ரனுடைய உருவம் தெரியாது இருக்கலாம். அதனால ஒரு எழுத்தாளனுக்கு அவனுடைய வாசகன் யார் அப்படின்னு தெரியாத போயிடும். ஆனா ஒரு கதை சொல்றவனுக்கு அவனுடைய வாசகன் நேரடியாவே இருப்பான். அந்த வாசகனுடைய சிரிப்பு, அந்த வாசகனுடைய அழுகை, அந்த வாசகனுடைய கதறல், அந்த வாசகனுடைய சந்தோஷம் எல்லாமும் அந்த எழுத்தாளனுக்கு உடனடியா பௌதீக சக்தி மாதிரி கடத்தப்பட்டுரும். ஐயா, இப்ப பொதுவா மொழிபெயர்ப்பு நூல்கள்ல அவங்களுடைய கற்பனைகளையும் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க மொழிபெயர்ப்பாளர்கள். அது போல கதை சொல்லும் போது உங்களுடைய அதை மிகைப்படுத்துறதுக்காக உங்களுடைய கற்பனைகள் அதுல சேர்க்கப்பட்டதுண்டா? நிறைய. அது நிறைய சேர்த்திருக்கேன், நிறைய விட்டு இருக்கேன். அது என்னன்னா, அந்த கதையினுடைய மைய சரடுல இருந்து ஒரு ஸ்டோரி டெல்லர் விலகக்கூடாது. அப்புறம் ஒரு எழுத்தாளன் எழுதிய அப்படியே ரீடோல்டு பண்றது இல்ல, அது ஒரு ஸ்டோரி டெல்லருடைய வேலை கிடையாது. ஜெயமோகன் என்னை பத்தி எழுதும்போது சொல்லுவாரு, பவாய் நாட் எ ஸ்டோரி டெல்லர், இஸ் எ ஸ்டோரி கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாரு. நான் அவங்க ஒப்பிக்கிற ஆள் கிடையாது, நான் ஒப்பிக்கல.
நான் வந்து அத வேற ஒரு கதையா சொல்றேன். அந்த கதை இந்த எழுத்தாளனுக்கு எந்த வகையிலும் துரோகம் பண்ணிடக்கூடாது. நான் வந்து ஒரு மேடையில பாண்டிச்சேரியிலயோ சென்னையிலயோ நினைக்கிறேன், ஒரு பிரமாதமான கதை. அந்த கதையை வந்து அப்படியே நான் லயிச்சு சொல்றேன். அந்த கூட்டத்துக்கு பிரபஞ்சன் தலைமை வகிக்கிறாரு. அவர் பயங்கர உணர்ச்சி எழுந்துச்சு அந்த ஸ்டேஜ்ல கட்டி பிடிச்சி, யார் கதையா இது, இந்த மாதிரி ஒருத்தன் கதை எழுதுகிறானேன்னாரு. நான் ரொம்ப கேஷ்ல உங்க கதை தான் சார். ஆக்சுவலா அவர் மறந்துட்டார் அதை. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷம் பொறுத்து அந்த கதைக்கு ஏதோ ஒரு வகையில வாய் முளைக்குது. அந்த 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 கதைக்கு வந்து ஒரு குரல் கேக்குது. அப்ப அதிர்ஷ்டவசமாக அந்த குரலை அந்த எழுத்தாளனே கேட்க நிற்கிறது. அந்த எழுத்தாளன் தான் இந்த கதையை எழுதினேன் என்பதை மறந்து அந்த கதையை சொல்லுபவனை கட்டி தழுவி முத்தம் தருகிற ஒரு காட்சி தான் அது. அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள். இப்ப ஜெயமோகனுடைய யானை டாக்டர் வந்து ஜெயமோகனே ஒரு தடவை சொன்னாரு, நான் சொன்னா ஒரு யானை வந்துச்சுன்னு சொல்லுவேன், பவா ஒரு யானை வந்துச்சுன்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு எழுத்தாளர் ஒரு ஸ்டோரி டெல்லருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னா அந்த யானை வந்து காட்டு வழியா அப்படி பூந்து போயிடும். பவா சொன்னார்னா அந்த யானைகள்லாம் கையை விரிச்சு யானைகளே வாங்கன்னு கூப்பிடுவாரு. இது கதா காலட்சேபம் இல்ல, இது வந்து வாசகர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சி இல்லை. இது வந்து என்னுடைய பை பர்த் அப்படி வச்சுக்கலாம், என்னுடைய இயல்பு. இளையராஜா வந்து இப்படித்தான் வாசிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமா ஒரு பிளான் பண்ணல. இஸ் நாட் ஏ கான்சியஸா அவரு இத பண்ணா நம்முடைய இசை ரசிகர்கள்லாம் நம்ம கூட இப்படி வருவாங்கன்னு அவர் நினைக்கவே இல்லை. அவரு வாசிக்கினே இருக்காரு. அவர் வந்து ஒரு குயில் வந்து கூவிக்கினே தான் இருக்கு. அத கேட்கிற காதுகள் தான் வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. நான் வந்து கான்சியஸா இப்படிலாம் கதை சொல்லணும், இப்படிலாம் என்னுடைய ரசிகர்களை வந்து நான் ஈர்க்கணும். அப்புறம் யாராவது போன் பண்ணி எனக்கு டெய்லி 60-70 புதிய கால்கள் வரும். சார் நான் உங்க ஃபேன் ஆரம்பிச்சாங்கன்னா தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க, நான் தான் சினிமா ஆக்டரா, எனக்கு ஃபேன்லாம் வேணான்னுவேன், என்னுடைய வாசகர்னு சொல்லுங்க அப்படின்னுவேன். அதே மாதிரி நான் ரசிகர்னு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய வாசகனாய் ஒரு மனிதன் இருப்பதை தான் நான் விரும்புகிறேன். அறிவால் உணர்வால் என்னை விட மேம்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று நான் எப்போதும் விரும்புகிறேன். ஒரு நடிகனை மாதிரி, ஒரு நடிகன் எதிர்பார்ப்பதை மாதிரி, ஒரு அரசியல் தலைவன் எதிர்பார்ப்பதை மாதிரி, தனக்கு முன்னால் இருக்கிற இந்த மனிதர்கள் தன்னை விட ஒரு அடி கீழே இருக்க வேண்டும் என்று நினைப்பதை நான் அடியோடு வெறுக்கிறேன். என் வாசகன் என்னை விட நுட்பமாகவும், என்னை விட தீவிரமாகவும், என்னை விட வாசிப்பில் மேம்பட்டவனாகவும், என்னை விட ஒரு அடி உயர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதும் ஆசைப்படுகிறேன். அதனாலதானே உங்களுக்கு முன்னால் இருக்கும்போது அந்த வாசகருடைய இது அப்படியே உங்களுக்கு பிரதிபலிக்குது. ஐயா, நீங்க உங்களுக்கு வாய் விட்டு சிரித்த நாவல் ஏதாவது சொல்லுங்க. நான் உங்களுடைய கதைகள் நிறைய கேட்டிருக்கோம், எல்லாமே ஒரு கனத்த இதயத்தோடு முடிகிற மாதிரியான கதைகளாகவே இருந்திருக்கு. நீங்க ரொம்ப வாய் விட்டு சிரிச்ச நாவல்? வேலராமூர்த்தியுடைய இருளப்பசாமியும் 21 கிடாய்களும்னு ஒரு கதை சொல்லியிருப்பேன். ஏன்னா என்னுடைய வாசகர்கள் நிறைய பேர் அந்த ஒரு இடத்த கோட் பண்ணுவாங்க. என்னன்னா, இந்த பகல் நேரங்கள்ல வேலை வெட்டிக்கு போகாத ஊர் சாவடியில படுத்து தூங்குவாங்க. இப்ப தூங்குறாங்களான்னு தெரியல. சாவடியில வந்து ஒரு பாத்தீங்கன்னா அப்படியே பாய் போடாம லுங்கி அவுத்து போட்டு இல்ல துண்டை போட்டு அப்படியே ரிலாக்ஸா சாந்தியா தூங்கின்னு இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தூங்கின்னு இருப்பான். அவனுக்கு பக்கத்துல வந்து ஒருத்தர் தூங்குவான். இவன் கால் வந்து இவன் மூஞ்சில படும். உடனே அவன் சொல்லுவான், மாப்பிள்ள காலை இன்னும் கொஞ்சம் நவுத்து மாப்பிள்ள, மூஞ்சிலே வை மாப்பிள்ள அப்படின்வான். அந்த அந்த இடங்கள் இருக்குல்ல, அதுல ஒரு பயங்கரமான நக்கல் இருக்கும். இன்னும் மூஞ்சிலே வச்சுக்க மாப்பிள்ள காலை, இன்னும் வா மாப்பிள்ள அப்படின்வான். சுஜாதாவுடைய கதைகள்ல நிறைய ஹாஸ்யம் இருக்கிறத நீங்க பாத்துருக்கீங்க. அவர் போற போக்குல அப்படி சொல்றாரு. அசோகமித்ரனுடைய சீரியஸ் கதைக்குள்ள அப்படி மைனூட்டா ஒரு நக்கலை வைப்பாரு. அது பிரமாதமா இருக்கும். மனுஷன் சார் அப்படியே பார்த்தா ஹாஹான்னு சிரிச்சுட்டு போயிடுறான்ல சார், அது அவனுடைய தூக்கத்துல கூட டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒருத்தர் எழுதிக்கிறானே, இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்ல. எனக்கு தமிழ்நாட்டுல நன்மாறன்னு எனக்கு பிடிச்சமான ஒரு பேச்சாளர் 2 தடவை மதுரை கிழக்கு மாவட்டத்துடைய எம்எல்ஏவா இருந்தாரு. சரி,
சிபிஎம்ல ரொம்ப முக்கியமான ஆள். அவருடைய நக்கல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு மேடையில தெருவை அடைச்சு ஒரு மேடை போட்டுக்கிறாங்க. அவர் பாருங்க எவ்வளவு கிரியேட்டிவான ஆளுன்னு. தெருவை அடைச்சு ஒரு மேடை போட்டுக்கிறாங்க. மேடையில அவர் பேசுனுங்கிறாரு. பின்னாடி நின்று ஒரு லாரி டிரைவர் வந்து ஹாரன் அடிக்கிறான். சரி, இவர் மைக்லயே அவருக்கு பதில் சொல்றாரு, அண்ணே அதனே நீங்க தானே சைடு எடுக்கணும்ன்றாரு. அதாவது அந்த கிண்டல் இருக்குல்ல, அது வந்து அப்படியே ஹார்ட்ல இருந்து வரணும். ஒரு தடவை பால்மேந்திரா சார் பர்சனலாவும் ஒரு மேடையிலும் சொன்னார், நான் வந்து என்னுடைய கேமராவை என் உயிராக நேசிப்பவன். என் கேமரா மீது ஒரு ஆக்டோபஸ் பரவுவதை என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது, சகித்து கொள்ளவே முடியாதுன்னு சொல்றாரு. நான் வந்து ரைட்டிங், எழுத்து அப்படின்றத வந்து ஒரு தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆன்மாவாக பார்க்கிறேன். அதை வந்து கேலிக்கும் கிண்டலுக்குமான இடமாக நான் மாற்ற விரும்பவில்லை. கதைகள்ல கிண்டல் கேலி வாழ்க்கையில எல்லாமே தான் இருக்கும், அது நான் சொல்ல. ஆனால் சும்மா மனுஷனை கிச்சு மூச்சு விட்டுவது எழுத்தாளனுடைய வேலை இல்லை. அது வந்து ஒரு சமூகத்தை புரட்டி போடுவதற்கான ஒரு வேலை. அப்படிதான் நான் என்னுடைய ஸ்டோரி டெல்லிங், நான் படிக்கிற கதைகள் எல்லாத்துக்கும். ஐயா, இப்ப வந்து நான் ஒரு சிலருடைய பெயர்கள் சொல்றேன், அவங்களை பற்றி ஒன்லைன்ல அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி ஒன்லைன்ல உங்களை எப்படி அவங்க பாதிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. ஜெயகாந்தன் சார், தமிழின் மிகப்பெரிய கம்பீரம். கம்பீரம், ஆஹா. ஜெயமோகன் சார், ஒரு வார்த்தையில சொன்னா சர்ச்சை. சர்ச்சை. கி ஜானகிராமன். கி ஜானகிராமன் பெண்களின் காதலன். சுந்தர ராமசாமி ஐயா, ஒரு அமைதியான மேதை. வைக்கம் முகமது பசீர், வாழ்வின் காதலன். ஆஹா, நீங்க வந்து அதுல எது அறம் பற்றி சொல்லியிருப்பீங்க, பசீர் ஐயாவுடைய எது அறம் பற்றி சொல்லியிருப்பீங்க, ரொம்ப ரசிச்சிருக்கோம் ஐயா. பாலு மகேந்திரா சார், ஒரு அபூர்வமான கலைஞர், ஒரு காலம் தவறவிட்ட பெரிய கலைஞர். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இது இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களாக இருக்கட்டும், கதைகளை பற்றிய உங்களுடைய அனுபவங்களா இருக்கட்டும், நாங்க இத்தனை நாட்கள் வந்து உங்களுடைய கதைகளை ஃபுல்லா கேட்டிருக்கோம். இன்னைக்கு நேரடியாக உங்ககிட்ட ஒரு உரையாடினது எங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி. ஆதித்யா தொலைக்காட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க. இந்த மாதிரியான அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. இன்னும் நீங்க மேலும் மேலும் நிறைய வெற்றிகள் அடையணும், நிறைய கதைகளை எங்களுக்கு கொண்டு வந்து தரணும். உங்களுடைய கதைகளை நாங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் இதே போல எழுத்தாளரோடு, சிந்தனையாளரோடு, சுவாரஸ்யமான மனிதர்களின் சுவாரஸ்யமான அனுபவங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.